ஆதிரா ஜங்ஷனில் நட்ஸ் வச்சு சாக்லேட் ரெசிபி ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நல்ல தரமான பேரிச்சம்பழத்தை வாங்கி கொட்டைகளை நீக்கிட்டு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பூசணி விதை 50 கிராம் எடுத்து கடாயில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். அதே மாதிரி வால்நட் 50 கிராமும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலையை நல்லா தோலை நீக்கிட்டு 150 கிராம் அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. பூசணி விதையும் வால்நட்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து வேர்க்கடலையும் அதே மாதிரி அரைச்சி ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸ் பண்ண பொடியில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேரிச்சம்பழத்தை அரைக்க போகிறோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு பேஸ்ட்டாக அரைங்க. எனக்கு சின்ன மிக்ஸி ஜார் தான் வசதியாக இருந்துச்சு, அதனால் நான் திரும்ப மாற்றிக்கிட்டேன். தண்ணி நான் கொஞ்சம் போல் தான் தெளித்தேன். அந்த ஊற வச்ச தண்ணியவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதும் இந்த பேஸ்ட்டை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் உருட்டுனிங்கன்னா நல்லா பால் மாதிரி வர்ற அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் நீர்த்தன்மை அதிகமாக இருந்தால் வேர்க்கடலை கொஞ்சம் மேற்கொண்டு வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா உருண்டையாக நான் பிடிச்சி வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு 30 உருண்டைகள் கிடச்சிச்சு. இப்போ நான் சாக்லேட் அதை கோட் பண்ணணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நான் டார்க் சாக்லேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 200 கிராம் அதில் போட்டு கீழே தண்ணி பாயில் ஆக மேலே மெல்ட் ஆகும். இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். நீங்கள் வேறு சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை இந்த சாக்லேட்டில் போட்டு மெதுவாக உருட்டி எடுங்க. ஏன்னா உருண்டை அப்படியே உடஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மெதுவாக பொறுமையாக செஞ்சு நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ண இந்த உருண்டைகளை நான் வெள்ளரி விதையில் போட்டு அதை நல்லா பரட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம அது மேலே நல்லா வெள்ளரி விதைகளை கோட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் கடைசி ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப எம்மியான ஒரு சாக்லேட் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெள்ளரி விதை போட்டு எடுத்து வச்சுட்டு கடைசியாக 2 ஸ்பூன் பவுடர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அது மேலே தூவி விட்டுருங்க. உடனே நீங்கள் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. இது எடுக்க வராது மெதுவாக ஸ்பூன் வச்சு குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா 2 டிவைட் ஆகும். டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பர்த்டே பார்ட்டிஸ்லலாம் சாக்லேட்டுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். யூஸ் பண்ணது போக மிச்சத்தை ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த எம்மியான மற்றும் ஹெல்த்தியான ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.